ஒண்ணுமே இல்லை. இந்த டிப்ஸ் சொல்றேன். நான் வந்து ஜென்ரல் எல்லாருக்குமே 5 கொய்யா இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஆவாரம் 5. ஆவாரம் பூ கிடைக்கல, நாட்டு மருந்துக்குள்ள ஆவாரம் பொடி கிடைக்கும். கொய்யா இலையுமே பொடியா கிடைக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வந்து வடிகட்டி கொய்யா இலை கஷாயம் காலை வெறும் வயிற்றுல 48 நாள் குடிங்க. சுகர் இல்லாமல் போயிடும். நைட்ல இந்த கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி எத்தனை வெளிநாடுகள்ல இருந்து இங்கேருந்து கொய்யா இலை காய வச்சு ஃபாரினுக்கு ஒய்ஃப்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அங்கேருந்து வருவாங்க. நான் அதை குடித்தேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திருப்பி சுகரே வரல, 10 வருஷமா நான் நல்லா இருக்கேன்னு என்ன வந்து சொல்லும் போது எனக்கு மருந்து கொடுத்து ஒரு வியாதியை குணம் பண்றதை விட நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நான் தீர்வு கொடுக்கறது ஏன் இவ்வளோ எனக்கு ஒரு விஷயமா இருக்குன்னா, ஏன் நம்மளை சுத்தி எல்லா வரங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அறியாமை என்ற இருள் இருக்கு. இது நான் பண்ண நாளைக்கு என்னோட கொள்ளு பேரனுக்கு நான் இருக்குவேனான்னு தெரியாது. ஆனா இந்த டிப்ஸ் இருக்கும், இந்த வீடியோ இருக்கும், நம்ம பதிவு பண்ண இந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு தலைமுறையை காப்பாற்ற எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம். அந்த நிறைவு எதுலையுமே கிடைக்காதுல்ல. இது வந்து எனக்கு உண்மையாக ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. நீ என்கிட்ட வந்தோடனே மருந்து சரி ஒன்று நான் டிப்ஸ் சொல்கிறேன். 48 days இதை பண்ணுங்க. காலை 1 hour வாக்கிங், ஈவினிங் 1 hour வாக்கிங். பூமிக்கு அடியில் விளையிற கலங்கு வகைகளை பனங்கிழங்கு முள்ளங்கி மட்டும் தான் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், வேற சாப்பிட வேணாம். பூமிக்கு மேலே விளையிற பழ வகைகளில் ஆப்பிள், பப்பாளி, பலாப்பழம், கொய்யாக்காய், நவாப்பழம் நான் மருந்தா கொடுக்கறதுனால அதை நான் சொல்ல மாட்டேன். பட் நவாப்பழம் தான் ப்ராப்பரான நாட்டு நவாப்பழம் சாப்பிடணும். அந்த ஹைபிரிட் சாப்பிட தொண்டைக்காண்டு கரக்கரன் ஆகி உடனே சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ சாப்பிட கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க சொல்லுவேன். அப்போ நீங்கள் இது சாப்பிட்டுட்டு அந்த 48 நாள் கழிச்சு வாங்கம்ம வரும்போதே எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வருவாங்க. என்ன அக்கா சுகர் சுத்தமாக குறைஞ்சிருச்சு, சுகரே இல்லை. வாக்கிங், எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம கொய்யா இலை மிச்சதெல்லாம் கூட இன்சுலின் செக்ரீஷனை தான் இது பண்ணுது, சுகர் லெவலை தான் குறைக்குதுன்னா இது டைரெக்டாக போய் கணையத்தில் ஆக்ட் பண்ணி இன்சுலினை சுரக்க வைக்குது. கிளாண்டுலர் லெமடின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒவ்வொரு கிளாண்ட்லேயும் ஆக்ட் பண்ணுது. நம்மளோட டெஸ்டிஸ் வந்து ஒரு கிளாண்டு, ஓவரி ஒரு கிளாண்ட், கணையம் ஒரு கிளாண்ட், தைராய்டு ஒரு கிளாண்ட், லிவர் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன். லிவரை கம்ப்ளீட்டாக டிடாக்ஸ் பண்ணுது. இது வந்து அப்படி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்குன்னா நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஆக்சுவலி பிரமிட்ஸில் மம்மிஃபை பண்ணும்போது நிறைய ராஜாக்களுடைய பிரமிட்ஸில் வந்து கருஞ்சீரகத்தை போட்டு பாடியை வந்து புதைச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் ஃபுல்லாக இஜிப்சியன் சிவிலைசேஷன், கிரீக் சிவிலைசேஷன் உலகத்தில் பெஸ்ட் சிவிலைசேஷனுங்கிறாங்க. அவங்களுடைய மம்மீஸில், ராஜாக்களோட மம்மீஸில் இது அவ்வளோ யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் அதில் வந்துட்டு ஏன் அது இருந்துச்சு, ஏன் அவங்களோட மம்மீஸில் இருந்துச்சுன்னா உடம்ப அந்த மேகோட்ஸு இல்லை இது அந்த மாதிரி இதாகாமல் உடம்ப பதப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே, எந்த பாக்டீரியாஸ் இதெல்லாம் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம உப்பு கொட்டி கேள்விப்பட்டிருப்போம் கிராமப்புறங்கள்ல எல்லாம். இப்போ நான்லாம் பார்த்துருக்கேன், என்னோட பாட்டி அடக்கம் பண்ணும்போது மூட்டை மூட்டையா உப்பு கீழே மேலெல்லாம் கொட்டினாங்க. ஆனா கருஞ்சீரகத்தை கொட்டி புதைச்சிருக்காங்கன்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு.